SR பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் திருச்சிராப்பள்ளி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம SR பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனம் இருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. அவங்க திருச்சி மக்களுக்கு ஒரு குறிப்பு, ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அது பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி. தலைப்பு பாத்தீங்கன்னா திருச்சி பாரம்பரியமும் கட்டுமான புரட்சியும் இருக்கு. ஓஹோ. இதுல திருச்சியோட அந்த பழமை, கோயில்கள், மசூதிகள், அப்புறம் தேவாலயங்கள் எல்லாத்தையும் பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காங்க. ஆனா கடைசியில கட்டுமானத்துல ஒரு பெரிய புரட்சியை பண்ண போறோம்னு ஒரு சஸ்பென்ஸோட முடிக்கிறாங்க. வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். ஆமா, இதுல முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்கு ஒரு பில்டர்ஸ் கம்பெனி திருச்சியோட பாரம்பரியம், கலாச்சாரம் பத்திலாம் இவ்வளவு டீடைல்டா பேசணும்? அதானே, வெறும் கோயில்கள், கட்டடங்கள்னு இல்லாம மக்களோட வாழ்க்கை முறை பத்தியும் சொல்றாங்களே. இது அந்த திருச்சி மக்களோட ஒரு எமோஷனல் கனெக்ட், ஒரு உணர்வு பூர்வமான தொடர்பை ஏற்படுத்த அவங்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? நிச்சயமா, அதுதான் எனக்கும் தோணுச்சு. வெறும் கல்லையும் மண்ணையும் வச்சு பிசினஸ் பண்றவங்க இப்படி கொஞ்சம் உணர்வு பூர்வமா அணுகிறது வித்தியாசமா தான் இருக்கு. கரெக்ட். ஆனா இது வெறும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்ட், ஒரு உத்தியா மட்டும் இருக்குமா? இருக்கலாம். இல்லனா அவங்களோட அந்த அப்ரோச்லயே, அவங்க அணுகுமுறையிலேயே இந்த பாரம்பரியத்துக்கு உண்மையிலே முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா சில சமயம் இந்த மாதிரி பாரம்பரியம், பெருமைன்னு பேசுறது நடக்க போற பெரிய மாற்றங்களுக்கு ஒரு மாதிரி முகப்பூச்சா கூட இருக்கலாம் பாருங்க. இருக்கலாம். ஆனா அது வெறும் மார்க்கெட்டிங்னு மட்டும் ஒதுக்கிட முடியாதுன்னு தோணுது. ஓ சரி. ஒருவேளை நாங்க உங்க ஊரோட அடையாளம், அதை சிதைக்காம வளர்ச்சி கொண்டு வரோம்னு சொல்லாம சொல்ற ஒரு உத்தியா கூட இது இருக்கலாம். ஆமா ஆமா ஆமா. திருச்சி மாதிரி நகரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரியத்துக்கும் நவீன வளர்ச்சிக்கும் எப்பவுமே ஒரு சின்ன இழுபறி இருந்துட்டே இருக்கும். ஆமா. அதை சமாதானப்படுத்துற ஒரு முயற்சியாகவும் இது இருக்கலாம். அவங்க குறிப்பிட்ட அந்த கோயில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் எல்லாமே பல சமூகங்களோட உணர்வுகளோட ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. ஆமா. சோ அதை நாங்க மதிக்கிறோம்னு சொல்றது ஒரு விதத்துல ஒரு நம்பிக்கையை உருவாக்க முயற்சி பண்றாங்க. சரி, ஒரு பக்கம் இப்படி பாரம்பரியம் பெருமைன்னு பேசி மனசை கொஞ்சம் குளிர வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட்டுமானத்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புரட்சிங்கிற வார்த்தை அது கொஞ்சம் பலமா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அழுத்தமா இருக்கு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் புது டிசைன் பில்டிங்ஸ், பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயமா, இல்ல வேற ஏதோ பெரிய பிளானா இருக்குமோ? அந்த புரட்சிங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம். ஆமா. சாதாரணமா நாங்க புது ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரோம்னு சொல்லாம புரட்சின்னு சொல்றது கவனத்தை ஈர்க்கத்தான். கண்டிப்பா. இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். ஒருவேளை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜில புதுமையா இருக்கலாம். ஓகே. இல்ல சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத மாதிரி அந்த மாதிரி கட்டடங்களா இருக்கலாம். இல்லனா எல்லாருக்கும் கட்டுப்படியாகிற விலையில பெரிய திட்டங்களா இருக்கலாம். அதுவும் சாத்தியம்தான். இல்லாட்டி திருச்சிக்கு இதுக்கு முன்னாடி வராத ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்டா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? அந்த வார்த்தை ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குது. அது உண்மை. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும், அதாவது பழமைய போற்றுவதையும் பெரிய புரட்சி செய்ய போறோம்னு சொல்றதையும் எப்படி ஒன்னா சேர்த்து பாக்குறது? ஆமா. பாரம்பரியத்தை மதிச்சுக்கிட்டே புரட்சி செய்ய முடியுமா? இதுல ஒரு முரண்பாடு இல்லையா? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒருவேளை பழையதை அழிச்சிட்டு புதுசா கட்ட போறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஓ. பாரம்பரியத்தோட மதிப்பை காப்பாத்திக்கிட்டே அதே சமயம் நவீன வசதிகளையும் கொண்டு வர போறோம் அப்படின்னு கூட அவங்க சொல்ல நினைக்கலாம். சரி சரி. இது ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலையை நோக்கிய வாக்குறுதி மாதிரி தெரியுது. திருச்சியோட அந்த ஐடென்டிட்டி, அந்த அடையாளத்தை கெடுக்காம அதே நேரத்துல வளர்ச்சியும் தருவோன்னு சொல்ற ஒரு முயற்சி. புரியுது. இது எவ்வளவு தூரம் சாத்தியங்கிறது அவங்க செய்ய போற வேலையில தான் தெரியும். ஆமா, அது உண்மைதான். ஆனா இந்த ரெண்டு அம்சத்தையும் ஒன்னா இணைச்சு பேசுறது ஒரு புத்திசாலித்தனமான மார்க்கெட்டிங் அணுகுமுறைன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல SR பில்டர்ஸ் நிறுவனம் திருச்சி மக்கள் கிட்ட தங்களை எப்படி காட்டிக்க நினைக்கிறாங்க, எப்படி நிலைநிறுத்திக்க முயற்சி பண்றாங்கன்னு இந்த குறிப்பு ஒரு ஐடியா கொடுக்குது. ஆமா. பாரம்பரியத்தின் மேல ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்றாங்க. அதே சமயம் எதிர்கால வளர்ச்சி மேல ஒரு பெரிய நம்பிக்கையும் விதைக்கிறாங்க. இந்த ரெண்டையும் வச்சு அவங்க பேச வராங்க. கரெக்ட். இதுல இருந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. சொல்லுங்க. அதாவது நிறுவனங்கள் எப்படி ஒரு பகுதியோட பாரம்பரியத்தை முன்னெடுத்தியும் அதே நேரத்துல எதிர்கால மாற்றங்கள் பத்தின ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கியும் அந்த மக்களோட நம்பிக்கையை பெற முயற்சி செய்கின்றன. முக்கியமான கேள்வி.
திருச்சியின் பாரம்பரியத்தை போற்றுவதாக சொல்லிட்டு உடனே ஒரு புரட்சியோ நாங்க தரோன்னு உறுதியளிப்பது அது அந்த பகுதியோட வளர்ச்சி எப்படி இருக்க போகிறதுங்கிறத பத்தி நமக்கு என்ன உணர்த்துது? ஆமா, பாரம்பரியமும் புரட்சியும் உண்மையிலே கைகோர்க்க முடியுமா இல்ல இது வெறும் வார்த்தை ஜாலமா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை இத பத்தி நீங்களும் யோசிச்சு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.